வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான ப்ரான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, சோள மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ப்ரான் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரான் வேகிறதுக்கு மொத்தமே 5லிருந்து 7 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். அதிகமாக வெந்தது அப்படின்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 5லிருந்து 7 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது இதோடைய டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ப்ரானை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும், இல்லைன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். மசாலாக்களோட நல்லா ப்ரான் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்டியான ப்ரான் வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.